पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போகிறது பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டளை வாக்கியங்களை சொல்லியிருக்காரு. கமாண்டிங், இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு நிறைய வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவனால அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் அர்ஜுனன் தானே. ஏன் அப்படின்னா அர்ஜுனன் நிமித்தமாக வச்சுக்கிட்டு தான் இந்த லோக மக்களுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறார், ஜெகத்குருவாக இருந்துக்கிட்டு இந்த உபதேசங்களை, கீதா உபதேசங்களை செய்கின்றார். கீதையில் 700 ஸ்லோகங்கள் இருந்தாலும் கூட நமக்கு இந்த கட்டளை வாக்கியங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த கட்டளை வாக்கியங்களில் பார்த்தீங்கன்னா முதல் 6 சாப்டர் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா கர்த்தவிய மோக நிவிருத்தி அப்படின்னு பேர். முதல்ல 6 சாப்டரோட தாற்பயம் ஒரு ஜீவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதுதான் பார்த்தீங்கன்னா தாற்பயம். எல்லா ஜனங்களும், எல்லா ஜீவராசிகளும், நம்ம மனுஷங்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு சந்தி ஸ்தானத்தில் நிற்கிறோம், உச்சந்தியில் நின்றுட்டு இருக்கோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. சாகர காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வர்றதே இல்லை. இந்த கீதையை படிக்கும்போது நமக்கு முதல் 6 அத்தியாயம் படிக்கும்போது நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான தாற்பயமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு தெரியாத ஒரு மயக்க நிலை இருக்குல்ல, அதுக்கு பேர் கர்த்தவிய மோகம் அப்படின்னு பேர். அதை நிவர்த்தி பண்றதுக்காக முதல் 6 அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல் 6 அத்தியாயங்கள்ல என்னென்னலாம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மாதிரி இருக்க, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் என்னென்ன உபதேசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா பாத்தீங்கன்னா முதல் அத்தியாயத்துல வரவே இல்லை. ஆக்சுவலா சஞ்சயன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருதராஷ்டிரருக்கு யுத்த பூமியில பாத்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் சொல்றாரு. அவரோட சஞ்சயனோட விஷன்ல இருந்துதான் ஒரே ஒரு உபதேசம் கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கு இந்த விதமா சொன்னார் அப்படின்னு சஞ்சயன் மூலமா நமக்கு தெரிய வருது. முதல் அத்தியாயம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு முதல் அத்தியாயம். இந்த முதல் அத்தியாயத்துல என்ன அப்படின்னா அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா சோகத்தினாலையும் மோகத்தினாலையும் பீடிக்கப்பட்டிருக்கான். சொந்தக்காரங்க நிறைய பேர் எதிர்க்க இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, ஆச்சாரியர் இருக்காங்க, எல்லா சித்தப்பா பெரியப்பா எல்லா கசின் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கு யுத்தம் பண்ணலாமா, யுத்தம் பண்ணாம நான் சன்னியாசம் போலாமா அப்படின்னு ஒரு டைலமா.
அந்த டைலமால இருந்துகிட்டு, அந்த மோகத்துல இருந்துட்டு அவன் என்ன பண்றான், ஐயோ இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களை எதிர்த்தா நான் போர் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு குழப்பம் வருது. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சயர் வந்து பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர. இந்த முதல் அத்தியாயத்துல 24வது ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆக்சுவலா 25வது ஸ்லோகம் தான் நமக்கு வந்து உபதேசம். ஆனா 24வது ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சஞ்சய உவாச்ச ஏவ முக்தோ ஹிருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனயோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். இது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சயர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இந்த விதமா ஹிருஷிகேஷோ குடாகேஷேன பாரத, ஏ பாரத அப்படின்றது திருதராஷ்டிரனை பார்த்து சஞ்சயர் சொல்றார், ஏ திருதராஷ்டிர மகாராஜாவே பாரத, குடாகேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனால அர்ஜுனனால, கிருஷ்ணனுக்கு பேர் வந்து ரிஷிகேஷன், குடாகேஷன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பேர். அப்போ குடாகேஷன்ற அர்ஜுனனால நிறைய புலம்பல் 24 ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புலம்பிருக்கான். அந்த புலம்பல் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட ரிஷிகேஷக, இந்த விதமா சொல்ல கேட்ட ரிஷிகேஷன் சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையா இருக்கு. சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். சேனை, 2 சேனைகளுக்கு நடுவுல, என்னது கௌரவ சேனை எதிர்க்க இருக்கு, பாண்டவர்களோட சேனை இந்த பக்கம் இருக்கு. இந்த 2 சைடு சேனைக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், இந்த ரதத்தை வந்து உத்தமமான ரதத்தை ஸ்தாபனம் செய்தார் அப்படின்னு வருது. இந்த சேனைகளை பத்தி பேசும்போது கௌரவ சேனை பாண்டவ சேனை அப்படின்னு 2 சேனைகள் இருக்கு. நம்ம இந்த முதல் அத்தியாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்ம பாரதம் அப்படின்னு ஒரு மீனிங் வந்து பண்றோம். அத்தியாத்ம ராமாயணம் மாதிரியே அத்தியாத்ம பாரதம் அப்படின்னு பேர். எல்லாம் எங்க நடக்குது சுவாமி அப்படின்னா, இந்த யுத்தம் வெளியில நடக்குது அப்படின்னு புராணத்துல சொல்லுது. அத்தியாத்ம பாரதம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரத யுத்தம் இந்த நம்மளோட ஹிருதயத்திலேயே சதா காலமும் நடந்துட்டு இருக்கு. யுத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஓஞ்ச பாடு இல்லை, போயிட்டே இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சைடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டவர்கள் சேனை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாத்விகமான எண்ணங்களுக்கு பேரு பாண்டவ சேனை அப்படின்னு பேரு. நல்ல குணங்கள், நல்ல யுதிஷ்டிரரா இருக்கட்டும், பீமனா இருக்கட்டும், அர்ஜுனனா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டியா இருக்கு. இந்த நல்ல எண்ணங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரு பாண்டவர்கள்னு பேரு. பண்டு அப்படின்றது வெள்ள, அந்த வெண்குஷ்டத்தினால பண்டு மகாராஜா பாதிக்கப்பட்டிருந்தார். அவங்களோட பிள்ளைங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் பேர். அந்த பாண்டவர்கள் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிக்கணும், சாத்விகமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் ஒரு பக்கம் எடுத்து, இது ஒரு சேனை. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படின்னா கௌரவர்கள் அப்படின்னு பேர், கருமிகள். இந்த குருன்றது வந்து யாரை குறிக்கிறது அப்படின்னா, திருதராஷ்டிரரோட பசங்களா இருக்கக்கூடிய நம்ம துரியோதனாதிகளை 101 பேரை குறிக்கக்கூடிய. இவங்க ரொம்ப எண்ணிக்கையில ரொம்ப அதிகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய சேனையா இருக்கு. நமக்கே தெரியும், நம்ம ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இந்த 2த்துக்கு நடுவுல சதா காலமும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த சேனையோர் உபயோர் மத்தியே கிருஷ்ண பரமாத்மா யாரு, ஜெகத்குரு. நமக்கு எல்லாம் குருநாதர் யாரு அப்படின்னா ஒரே ஒரு குரு தான், ஜெகத்குரு ஸ்ரீகிருஷ்ணர் தான். அந்த ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனுடைய அந்த ரதத்தை, உத்தமமான ரதம், கிருஷ்ணர் இருக்காருல்ல, கிருஷ்ணர் சாரதியா இருக்கும்போது அது அந்த ரதம் வந்து சாதாரண ரதமாவா இருக்கும், உத்தமமான ரதம். இந்த உத்தமமான ரதத்தை என்ன பண்றாருன்னா இந்த 2 சேனைகளுக்கு நடுவுல நிறுத்துகின்றார் அப்படின்னு ஸ்தாபனம் பண்றார் அப்படின்னு சொல்லுது கதை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சேனைகளுக்கு நடுவுல அப்படின்னும் போது குருநாதர் வந்து என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஷ்யனை பார்த்து, அர்ஜுனன் தான் சிஷ்யன், சிஷ்யரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை வாட்ச் பண்றதுக்கு சொல்றாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு, மோட்ச மார்க்கத்துல போறவனுக்கு முதல் தன்மை என்ன வேணும் அப்படின்னா, பார்க்கணும், சுத்தி பார்க்கணும், விவேகம் வேணும். அந்த விவேகம் பண்றதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க சொல்றார் 2 சேனைகளுக்கு நடுவுல, 2 சேனைகள்னா நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இந்த 2 சேனைகளுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறுத்துகின்றார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த ஜீவனை வந்து ரதோத்தமம் அப்படின்னா, ரதம் அப்படின்னா ஷரீரம் ரதமேவது அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. ரதம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் தான் ரதம்.
அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த ஒரு பாடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மான்ற மாதிரி ஒரு குருநாதர் என்ன பண்றார், முதல்ல சிஷ்யனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் பாரு அப்படின்னு விவேகம் பண்றதுக்காக நிப்பாட்டுகின்றார் அப்படின்னு 24வது ஸ்லோகம். இது கதையில வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்றார் 25. இதுல தான் முதல் உபதேசம் நமக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுக்கிறார். என்ன ஸ்லோகம்? பீஷ்ம துரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. பீஷ்ம துரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. இதுக்கு டைரக்டான ஸ்லோகம் மீனிங் எடுத்துக்கிங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ரதத்தை ஸ்தாபனம் பண்றார் 2 சேனைகளுக்கு நடுவில். யாருக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஷ்ம துரோண பிரமுகதான். இந்த பிரமுகதா இந்த 2 பேருக்கு நடுவில் சேனையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மர் இருக்கார், பிதாமகர். அதே மாதிரி ஆச்சாரியர் துரோணரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கார். இந்த 2 பேருக்கு எதிர்க்க கூட யாரெல்லாம் இருக்கா? சர்வேஷாம் ச மகீக்ஷிதாம். மகீக்ஷிதாம் அப்படின்னா ராஜாக்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகீக்ஷிதாம் அப்படின்னு பேர். இந்த பூமியை அரசாளக்கூடியவர்கள் ராஜாக்கள், நிறைய ராஜாக்கள் துரியோதனனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்றதுக்கு வந்து இவரோட சேனையில இருக்கார். அப்போ பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கூட வந்து பார்த்தீங்கன்னா அநேக நாட்டு ராஜாக்கள் இருக்காங்க ஆப்போசிட்ல. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சமவேதான் குருன்னு இது. சமவேதான் அப்படின்னா யுத்தம் பண்றதுக்கு ரொம்ப இச்சையோட குரு வம்சத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். திருதராஷ்டிரோட கீழே வந்தவங்க குரு வம்சம் பேர். அந்த குரு வம்சத்தை சார்ந்தவர்களும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமவேதான் கூடி இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார் அப்படின்னா உவாச்ச பார்த்த, ஹே பார்த்த. அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, ஹே பார்த்த பஷ்யையேத்தான், இதான் நமக்கு கட்டளை. பஷ்யையேத்தான், இவைகளை பார்ப்பாயாக, இவர்களை பார்ப்பாயாக. நீ யாரோட சண்டை போடணும் அப்படின்றத நீ பார்ப்பாயாக. இதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் உபதேசம். ஹே பார்த்த, இவர்களை நீ பார்ப்பாயாக. இதான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம். அப்போ உபதேசத்துல முக்கியமான முதல் உபதேசம், கீதால முதல் உபதேசம் பஷ்ய ஏத்தான். ஏத்தான் பஷ்ய, மாத்தி போட்டுங்க, ஏத்தான் பஷ்ய. ஏத்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்களை, இவர்களை பார்ப்பாயாக. எப்பவுமே பார்ப்பாயாக அப்படின்னா கமாண்டிங், கட்டளை வாக்கியம். ஆயிடுச்சா? இந்த கட்டளை வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது கிராமர் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும். திருஷ்ன்ற ஒரு தாத்து, பார்ப்பதில் அப்படின்னு அர்த்தம். அந்த திருஷ்ன்ற வேர் சொல்ல இருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லோட்டு லக்காரம்னு ஒரு இது கட்டளை வாக்கியம். இது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஷ்ய அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஷ்ய பஷ்யதாம் அப்படின்னு 2 சப்தங்கள் இருக்கு. பஷ்யன்றதும் வரும், கூட வந்து பாத்தீங்கன்னா பஷ்யதாத் அப்படின்னு வரும். பஷ்ய பஷ்யதாத் 2 ரூபம் இருக்கு. பஷ்யனா பார்ப்பாயாக. அப்ப கட்டளை வாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஷ்ய, பார். அர்ஜுனா, ஏ பார்த்தனே, இவர்களை பார். இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டளை. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான். இப்ப ரகசியார்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரகசியார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கர கர்மவான் பீஷ்மஹா. ரொம்ப பெரிய வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கர்ம சங்கல்பவான் பீஷ்மஹா. பெரிய சங்கல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணார். பெரிய கர்மம் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் மாதிரி பண்ண கர்மம் யாரும் பண்ண முடியாது. ராஜ்யத்தை எல்லாத்தையும் நான் ராஜாவா ஆக மாட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், நித்திய பிரம்மச்சாரி விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா நைஷ்டிய பிரம்மச்சாரி விரதத்தை சங்கல்பம் பண்ணார். பீஷ்மர் அப்படின்னு பேர். ஒரு பக்கம் பீஷ்மர் பயங்கர சங்கல்பவான் பீஷ்மஹா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துரோணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர். இந்த துரோணர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, துரோணகன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோ அளவுள்ள ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா துரோணகான்னு பேர். நம்ம சொல்றோம்ல, ஒரு குவிண்டால், 100 கிலோ இருந்தா ஒரு குவிண்டால் சொல்றோம், 1000 கிலோ இருந்தா ஒரு டன்னு சொல்றோம். அதே மாதிரி முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோ இருக்கிற ஒரு படி அளவுக்கு
என்ன பேர் அப்படின்னா துரோணகான்னு பேர். துரோணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அளந்தாலும் 25 கிலோ தான் வரும், நான் அளந்தாலும் 25 கிலோ தான் வரும். இதெல்லாம் வரணும். ஆனா பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் இந்த விதமா தான் இருக்கணும். துரோணாச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லட்சணத்துல இருந்து கொஞ்சம் மிஸ் ஆயிட்டார். ஆனா ஆச்சாரியார் எப்படி இருக்கணும்? ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா பக்ஷதாபம் எங்கேயும் பார்க்கக்கூடாது, பக்ஷபாத் இது எந்த பட்சத்து பக்கமும் போகக்கூடாது, எதிரி பட்சமும் போகக்கூடாது, நண்பர்கள் பட்சமும் போகக்கூடாது. சமத்துல இருந்துகிட்டு எது உண்மையோ அதை சொல்றவரா அந்த பக்கம் நிக்கிறவரா இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா துரோணர் என்ன பண்ணார்? அந்த சமநிலையில இல்லாம அவர் பாத்தீங்கன்னா துரியோதனர்கள் பக்கம் சேர்ந்தார். ஆச்சாரியார் பண்ற காரியம் அது இல்லை. இவங்க பக்கமும் சேரக்கூடாது, இவங்க பக்கமும் சேரக்கூடாது, நடுவுல இருந்திருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணார்? ஒரு பக்கம் சேர்ந்துட்டார். அப்போ இந்த ஆச்சாரியார் துரோணர்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அளவுகோல் எடுத்துங்க, மெஷர்மெண்ட். ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா யார் அளந்தாலும் ஒரே அளவை சொல்லக்கூடியதா இருக்கணும். இது எது சாமி? நம்ம உடம்புல எது சாமி அப்படின்னா புத்தி. புத்தி பாத்தீங்கன்னா என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாத்தீங்கன்னா ரொம்ப கன்க்ளூஷன், ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்க்ளூஷன் இருக்கிறது. புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளைன்னு சொல்லும். நானும் என்னோட புத்தியும் வெள்ளை தான் சொல்லுவோம், உங்களோட புத்தியும் வெள்ளை தான் சொல்லும். சிகப்பு தான் சொல்லும். இனிப்பா இருக்குன்னு தான் சொல்லும். கசப்பா இருக்குன்னு தான் சொல்லும். வெள்ளை இருக்கு, ஹைட்டா இருக்கு, இது மலை, இது வீடு, இருக்கிறது எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி பாத்தீங்கன்னா சொல்றது எதுவோ அதுக்கு பேரு தான் புத்தின்னு பேரு. இந்த துரோணாச்சாரியாருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கணும். புத்தியில உண்டாகக்கூடிய தாட், நிச்சயமான தாட்டுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பீஷ்மர், சங்கல்பம் அப்படின்னு பேரு. இது 2 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மகீக்ஷிதாம் அப்படின்னா சர்வேஷாம் மகீக்ஷிதாம் அப்படின்னா எதை எடுக்கணும் அப்படின்னா இந்த லோக்கத்தையே பார்க்கக்கூடியவர்கள். மகி அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பூமி, லோகம். இந்த பூமியவே பாத்தீங்கன்னா ஈக்ஷிதாம் அப்படின்னா, ஈக்ஷிதா சப்தம் பாத்தீங்கன்னா ஈக்ஷிதக அப்படின்னா பார்க்கின்ற தன்மை உடையவர்கள். அப்ப இந்த பூமியையே பார்க்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகீக்ஷிதாம் அப்படின்னு. சர்வேஷாம் மகீக்ஷிதாம். இது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத்து சொல்லுது, பராஞ்சி காணி வெதர்னத் ஸ்வயம்பூ பராங் பஷ்யதி தாந்தராத்ம. டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா பரமாத்மா என்ன பண்ணாரா, படைக்கும் போதே அந்தராத்மாவை நம்ம பார்க்காம பகிர்முகமாகவே இந்த லோகத்தை பார்க்கிற மாதிரி படைச்சிட்டாராம். அதனால இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா வெளி உலகத்தையே பார்க்கின்றவைகளாக இருக்கின்றன. டிஃபால்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா படைச்சவனோட ப்ராப்ளம். அப்ப ஆனா பாத்தீங்கன்னா கஷ்டித் தீரக, யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா கஷ்டித் தீரக பிரத்யேக ஆத்மானமைக்ஷன், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கிறான். எப்படி அப்படின்னா ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவமிச்சன். சாகா நிலைய விரும்பினவனா பாத்தீங்கன்னா யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான், ஆவிருத சக்ஷு, இந்திரியங்களை எல்லாம் புலன்களை எல்லாத்தையும் வெளியில போகக்கூடியது, வெளியிலேயே பார்க்கக்கூடிய இந்த இந்திரியங்களை உன்முகமா திரும்பி தன்னுடைய ஆத்மாவை தரிசிக்கின்றான் அப்படின்னு கட்டோபனிஷத் வந்தான். அப்ப மகீக்ஷிதாம்ன்றதுக்கு அர்த்தம் எதை எடுக்கணும் சுவாமி அப்படின்னா, இந்த இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஞானேந்திரிய கண்ணு வெளியிலேயே பார்க்குது, லோகத்தையே பார்க்குது. காது லோக விஷயங்களே கேட்குது. இந்த காது, கண்ணு, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 புலன்கள், ஞானேந்திரியங்கள் 5ம் அநேக விஷயங்கள், அந்த லோகத்தில் இருக்க விஷயங்களை பார்க்கின்றது. அதனாலதான் சர்வேஷாம் மகீக்ஷிதாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அனைத்து விதமான இந்திரியங்களும், ஞானேந்திரியங்கள் 5ம் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யார் இருக்கா அந்த ஸ்லோகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமவேதான் குருணி. யுத்தம் பண்றதுக்கு சமவேதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தம் பண்றதுக்கு கூடியிருக்கின்ற. குருன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குரு, கர்ம குரு அப்படின்னா கர்மத்தை செய் அப்படின்னு. குரு இது கர்ம, கர்மத்தை செய்யறவங்களுக்கு பேர் பாத்தீங்கன்னா குருன்னு அப்படின்னு பேர். யாரு கர்மத்தை செய்யறது? ஞானேந்திரியங்கள் இருக்கு, 5 ஞானேந்திரியங்களும் ஞானேந்திரிய விஷயங்களும். அப்ப ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா குருன்னு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்மகிட்ட இருக்க என்னது, கை, காலு, வாட்பாணி, பாதபாயு, உபஸ்தம் சொல்லக்கூடிய 5 கர்மேந்திரியங்கள். இந்த 5 கர்மேந்திரியங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அநேக விஷயங்கள், கையில அநேக விஷயங்கள் எடுக்கிறோம், அநேக இடத்துக்கு காலால போறோம், மல விசர்ஜனம் பண்றோம், அப்புறம் மூத்திர விசர்ஜனம் பண்றோம்,
வாயில வந்து நிறைய சப்தங்களை பேசுறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 கர்மேந்திரியங்களுக்கு 5 விதமான விஷயங்கள். இதெல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா குருன்னு அப்படின்னு பேர். அப்புறம் மகீக்ஷிதாம்னு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம்? 5 ஞானேந்திரியம், 5 ஞானேந்திரியத்தோட இருக்கிற விஷயங்கள் எல்லாம். ஸ்ரோத்திரம், சக்ஷு, சர்ம, ஸ்ரோத்திரம் காது, கண்ணு சக்ஷு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஹ்வா நாக்கு, அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரசனேந்திரியம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராணேந்திரியம், அதுக்கப்புறம் ஸ்பர்ஷேந்திரியம்னு சொல்லக்கூடிய தோல். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஞானேந்திரியங்கள். இந்த 5 ஞானேந்திரியங்களும் அதுக்கான விஷயங்களும் ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஹே பார்த்த கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, ஏ பார்த்தனே அர்ஜுனா, என்ன பண்ண அப்படின்னா இவைகளை நீ என்ன பண்ணு, பஷ்ய ஏத்தான் பஷ்ய, இதை எல்லாத்தையும் நீ பார்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப அர்ஜுனனை பார்த்து, சிஷ்யனை பார்த்து முதல் உபதேசம், நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய புத்தின்னு சொல்லக்கூடிய துரோணாச்சாரியரை பார். புத்தியில இருக்கக்கூடிய எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் உண்டாகுதோ அதெல்லாத்தையும் பார். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சங்கல்பங்களை பார். பீஷ்மாச்சாரியார் இந்த ரெண்டும் நமக்கு முன்னாடி இருக்கு. ஒரு ஜீவாத்மாக்கு முன்னாடி முதல்ல புத்தியில இருக்கக்கூடிய சங்கல்பங்கள். துரோணரும் பீஷ்மரும் வந்தாச்சு. துரோணர் புத்தி, அதுக்கப்புறம் பீஷ்ம மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா பீஷ்ம பிதாமகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு, சங்கல்பங்கள். சங்கல்பங்களுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சங்கல்பங்கள்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கக்கூடிய தாட்டுக்கு பேரு அத்தியவசாயோ புத்தி. அத்தியவசாயம் சொல்லக்கூடிய சாலிடா இருக்கக்கூடிய தாட்ஸுக்கு பேரு என்ன பேருன்னா சங்கல்பம் அப்படின்னு. நிச்சய அபிப்பிராயத்துக்கு பேரு சங்கல்பம்னு பேரு. அங்க போகணும் அப்படின்னு நான் ஹரித்வார் போகணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது சங்கல்பம். போலாமா வேணாமான்னு டவுட்டா இருந்தோன்னா அது மனசு அடிச்சா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிடா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும், ஹரித்வார் போகணும், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா நான் டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும், நல்ல ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கணும், இப்போ புதுசா வந்திருக்கு மகேந்திராவோடது, அப்போ அது வாங்கணும். இது மாதிரி நமக்குள்ளார நிச்சயமா எந்த தாட்டுலாம் உண்டாகுதோ அதுக்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம்னு பேர். அந்த சங்கல்பம் எங்க உதயமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க புத்தியில உதயமாகுது. அப்ப புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா துரோணாச்சாரியார், அதே மாதிரி சங்கல்பம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பீஷ்ம பிதாமகர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா மகீக்ஷிதாம்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்களும் ஞானேந்திரிய விஷயங்களும் மகீக்ஷிதாம். அதுக்கப்புறம் கர்மேந்திரியத்தோட விஷயங்கள், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு. இதுல மனசு விட்டு போச்சே சுவாமி அப்படின்னா கீதாலேயே வந்து பாத்தீங்கன்னா 15வது சாப்டர்ல ஆச்சாரியர் சொல்ற மனசஷ்டானீந்திரியாணி அப்படின்ற. மனசுன்றது வந்து 6வது இந்திரியம். அதை தூக்கி எதுல போடணும் அப்படின்னா மகீக்ஷிதாம்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியத்தோட 6வது இந்திரியமா மனசை சேர்த்துட்டீங்க அப்படின்னா மனசு அப்புறம் இந்திரியங்கள் 5 ஆயிடுச்சா. அப்ப இதை எல்லாத்தையும் ஒரு சிஷ்யன் என்ன பண்ணணும், முதல்ல பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பொறுமையா பார்க்க போறோம். கிருஷ்ண பரமாத்மா அதுதான் சொல்றாரு, டப் 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 டப்னு எந்த காரியத்தையும் பண்ணாது. ஒரு சாதகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமையா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு 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 பண்ணணும். நல்லது பண்ணுங்க, கெட்டது பண்ணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க. அதுக்கப்புறம் மெதுவா எடிட் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தியா. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புத்தியை பாருங்க, புத்தியில இருக்க சங்கல்பங்களை பாருங்க, நிச்சயமான தாட் என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மனசை பாருங்க, மனசுல இருக்கக்கூடிய ஆசிலேஷன் எல்லாத்தையும் பாருங்க. அதுக்கப்புறம் ஞானேந்திரியங்களை பாருங்க, ஞானேந்திரிய விஷயங்களை பாருங்க. அதே மாதிரி கர்மேந்திரியங்களை பாருங்க, கர்மேந்திரிய விஷயங்களை பாருங்க. இந்த பார்த்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் உபதேசம். ஏதானு பசிய, இவைகளை பார்ப்பாயா. இது உபதேசம் சொல்லியாச்சு. சாமி எதுக்கு சாமி இதுக்கும் அதுக்கும் என்ன சுவாமி சம்பந்தம்? எதுக்காக வந்து பார்க்கிற இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஏன் பார்க்கறத சொல்றாரு கேள்வி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சங்கரரோடது ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு ஒரு கிரந்தம். இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகமே மங்களாச்சரணமே வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மங்களாச்சரணம் முதல் சாந்தி மந்திரம் எழுதுறார். என்ன ஸ்லோகம் சொல்றாருன்னா,
திருஷ்யம் சர்வம் அநாத்மா ஸ்யாத். திருஷ்யம் சர்வம் அநாத்மா ஸ்யாத். திருகேவாத்மா திருகேவாத்மா விவேகினஹ. விவேகினஹ திருகேவ ஆத்மா விவேகினஹ. ஆத்ம அநாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிஹி. கதிதோ கிரந்த கோட்டிபிஹி. என்ன ஸ்லோகம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்கிறது எல்லாம் அனாத்மா. அனாத்மனா ஆத்மா இல்லை. நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ பார்க்கிறவன் வேற, பார்க்கப்படும் வஸ்து வேற, நான் இல்லை. ஆத்மானா நான். எதையெல்லாம் நான் பார்க்கிறனோ அதெல்லாம் ஆத்மா இல்லை. அப்ப ஆத்மா எது அப்படின்னா திருக்கு ஏவ ஆத்மா விவேகின. நல்ல விவேகம் செய்பவர்களுக்கு இந்த ஆத்மான்றது எது அப்படின்னா திருக்கு ஏவ. திக்குனா திரஷ்டா, சைத்தன்யம், பார்ப்பவன். இந்த பார்ப்பவன் தான் ஆத்மா. பார்க்கப்படுகின்றவைகள் எல்லாம் அனாத்மா அப்படின்னு யார் சொல்றா? விவேகிகள், ரிஷிமார்கள் சொல்கிறார்கள். இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய திரஷ்டாவையும் அனாத்மான்னு சொல்லக்கூடிய திருஷ்யத்தையும், ஆத்ம அனாத்ம விவேகோயம், இந்த விவேகத்தை தான் பாத்தீங்கன்னா வேதாந்த கிரந்தங்கள், கோட்டி கிரந்தங்கள், நிறைய கிரந்தங்கள், கோட்டிக்கணக்கான நூல்களாலையும் ஸ்லோகங்களாலையும் மந்திரங்களாலையும் இந்த விவேகம் தான் சொல்லப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னா என்ன விவேகம் அப்படின்னா திரஷ்டா யாரு, திருஷ்யம் எது அப்படின்னு பார்க்கிறது தான் முதல் வேலை. இதுதான் முடிவான வேலையும் கூட. ஆயிடுச்சா? அதனால ஆத்ம அனாத்ம விவேகத்துல சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, சுவாமி நீங்க எங்கேயோ ஸ்லோகத்துக்கு போயிட்டீங்க, கிருஷ்ணர் இதை சொல்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா சொல்றாரு. 13th சாப்டர்ல ஞான யோகம் ஆரம்பிக்குது. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம் அப்படின்னு பேரு. 13வது சாப்டர் பகவத்கீதையில க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம் அப்படின்னு பேர். அதுல ஸ்லோகம் வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, க்ஷேத்திரஜ்யம் சாபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம் யத்தத் ஞானம் மதம் மம. ஒரு 2:13 2வது ஸ்லோகம். ஒரு சின்ன புக்கு வச்சுக்கோங்க, படிச்சா முன்னாடி பின்னாடி எல்லாம் பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். கீதா ஸ்லோகத்தை படிக்கிறது. க்ஷேத்திரஜ்யம் சாபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. இந்த சரீரத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. முதல் ஸ்லோகம் சொல்லுது. 13ல 1வது ஸ்லோகமே ஞான யோகத்துக்குள்ளார என்ட்ரு ஆகும் போதே முதல் ஸ்லோகமே இதுதான் சொல்லுது. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. இந்த சரீரத்துக்கு என்ன பேரு அப்படின்னா க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துல நான் வாசம் பண்றேன். அப்ப திருவண்ணாமலை க்ஷேத்திரம், காசி க்ஷேத்திரம், காஞ்சி க்ஷேத்திரம். அதே மாதிரி இந்த தேகம் ஒரு க்ஷேத்திரம், ஒரு நகரம், ஒரு புறம். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஏதத்து யோ க்ஷேத்திரமித்யபிதீதே ஏதத்து யோ வேத்தி தம் பிராகுஹு க்ஷேத்திரஜ்ஞ இதி தத்விதஹ. இதை எவன் அறிகின்றானோ, இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா எவன் அறிகின்றானோ அவனை பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜ்ஞன் என்று தத்துவத்தை அறிந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், கூறுகின்றார்கள். இந்த தேகத்துல இருந்துகிட்டு தேகத்தை எவன் அறிகின்றானோ அவனுக்கு பேர் க்ஷேத்திரஜ்ஞன். புரியுதா உங்களுக்கு? இந்த சரீரம் க்ஷேத்திரம். இந்த சரீரத்துல இருந்துட்டு பார்க்கின்றவன் க்ஷேத்திரஜ்ஞன். அப்ப பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 2வது ஸ்லோகம் 13வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் சொல்லுது, க்ஷேத்திரஜ்ஞம் சாபி மாம் வித்தி. இந்த சரீரத்துல இருந்துகிட்டு ஒருத்தன் பார்க்கிறானே, அந்த பார்ப்பவன் தான் யாரு? நான். கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, எல்லா தேகத்திலையும் நான் பார்ப்பவனாக இருக்கின்றேன். அப்ப இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய பார்க்கின்றவனை க்ஷேத்திரஜ்ஞனை சாபி மாம் வித்தி, என்னை க்ஷேத்திரஜ்ஞனாக அறிந்து கொள். எங்க? சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. எல்லா தேகங்கள்லையும், எறும்பு முதல் கொண்டு பிரம்மா வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா தேகங்கள்லையும் பார்ப்பவனாக என்னை அறிவாயாக. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம்,
அப்போ க்ஷேத்திரம் அப்படின்னா திருஷ்யம்னு வந்துருது. எதெல்லாம் பார்க்கப்படுகின்றதோ அதெல்லாம் திருஷ்யம். அதான் க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன் யாரு அப்படின்னா திரஷ்டா. அவன் தான் க்ஷேத்திரஜன்னு பேர். அப்போ ரெண்டு எத்தனை வார்த்தை வருது பாருங்க. க்ஷேத்திரம்னு சொல்லலாம், க்ஷேத்திரஜன்னு சொல்லலாம், திருஷ்யம்னு சொல்லலாம், திரஷ்டான்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், அனாத்மான்னு சொல்லலாம். இவ்வளவுதாங்க. இத பிரிச்சு அறியற ஞானம் எது இருக்கோ, க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ ஒரு ஞானம், பார்க்கின்ற அந்த க்ஷேத்திரத்தையும் பார்க்கின்றவனா இருக்கிற பார்க்கப்படுகின்ற க்ஷேத்திரத்தையும் பார்க்கின்றவனா இருக்கக்கூடிய திரஷ்டாவையும் பிரித்து அறியக்கூடிய ஞானம். எந்த ஞானம் இருக்கோ, எத்தத் ஞானம் மதம் மம, எத்து ஞானம் தத்து ஞானம், அதுதான் ஞானம் என்பது என்னுடைய மதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல 1-2 ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம இந்த முதல் ஆச்சாரியார் சொல்ற முதல் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரியமா புரியும், நமக்கு சரியா புரியும். ஏத்தானு பஷ்ய அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பார்க்கணும். பார்க்கின்றவன் தான் ஆத்மா, வேற எதுவும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சங்கல்பங்கள், நல்லது கெட்டது எது வந்தாலும் புத்தியில வரக்கூடிய சங்கல்பங்களை பாருங்க. புத்தியில இருக்கக்கூடிய எல்லா தாட்டையும் புத்தினா என்னன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. மனசை பாருங்க, மனசோட தாட்ஸை பாருங்க. அதுக்கப்புறம் ஞானேந்திரியங்களோட காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணி பாருங்க. கர்மேந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, முறையா பார்த்து பண்ணுங்க. கர்மேந்திரியங்களோட விஷயங்களையும் பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தல்னா என்ன அர்த்தம்னா சாட்சி அப்படின்னு பேர். சாட்சியா இருந்துட்டு பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? எதோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாம, எது நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எது வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உபதேசம். இதுதான் ஞான யோகத்துல கடைசி உபதேசமும் இதுதான். நான் பார்ப்பவன். யோக சூத்திரத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்து மெதுவா இது திருஷ்யம் பார்க்கப்படுவதுன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நேத்தி இது ஆத்மா இல்லை, இது பார்க்கப்படுவது திருஷ்யம் சிறுவம் அனாத்மாசியா. இது பார்க்கப்படுவதுன்னு நேத்தி இது இல்லைன்னு பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இது மிச்சமா இருக்கும் அப்படின்னா பார்ப்பவன் மட்டும் மிச்சமா இருப்பான். அந்த பார்ப்பவன் இடத்திலேயே நிக்கிறது எதுவோ சொரூப அவஸ்தானம்னு பேர். தானாய் நிற்றல் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த தானாய் நிற்றலுக்கு பேர் தான் என்னது? ஸ்வஸ்வரூப அவஸ்தானம், மோட்சம் இத்தியபிதிய. தான் நிற்கிறதுக்கு பேர் தான் மோட்சம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதும் பார்த்தல் தான் விவேகம். அது பரவிவேகமா, மேலான விவேகமா மெதுவா பார்க்கறது இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுக்களா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்? முதல் உபதேசம் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு உபதேசம் பண்றார். ஏதான் பஷ்ய, இவைகளை பார்ப்பாயா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க. விமர்சனம், கிரிட்டிக்ஸ் எதுவும் இல்லாம, பிடிச்சது பிடிக்காது எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் போகாம, அதோட சிங்க் ஆகாம, எந்த விஷயத்தோடையும் சிங்க் ஆகாம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த பார்க்குற ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு இது மெதுவா முழுமை அடையும் பொழுது அது மோட்சமாகிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் உபதேசம். மீதி இருக்க உபதேசத்தை நம்ம நாளைக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நாராயண நாராயண நாராயண.